ஸ்டாக்ஸோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னா, இப்போ ப்ராஃபிட்ல குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உடனே போயிட்டு பை பண்ணா ஸோ நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிரும். அதே வந்து அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் லாஸ்ட்ல இருந்தது அப்படின்னா போயிட்டு அந்த ஸ்டாக்கை செல் பண்ணா நமக்கு வந்து அதுலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதனால தான் போயிட்டு நம்ம அவசரமா போயிட்டு பையோ செல்லோ பண்றதுனால லாசஸ் தான் வருமே தவிர ப்ராஃபிட் வந்து வராது. ஏன்னா அந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுக்கறதே நமக்கு நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ப்ராஃபிட் பண்ணணும்னே அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வருது, இப்போ லைவ் மார்க்கெட்ல அப்போ ஒரு கம்பெனியை பத்தினா ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வெளியே வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா 15 மினிட்ஸ் நார்மல் கேண்டில் வச்சுக்கோங்க சார்ட்ல. வச்சுட்டு அந்த டேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து டிரா பண்ணுங்க. ஏன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்தவொடனே கண்டிப்பா ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் கொடுக்கும். அந்த கொடுக்கறப்ப ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல இருந்து எங்க போகுது அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிரா பண்ணிட்டு ஸோ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தாதான் நம்ம பை வந்து பண்ணணும். அதே மாதிரி அதே இடத்துக்கு வந்தாதான் நம்ம செல் வந்து பண்ணணுமே தவிர ரிசல்ட் வந்த உடனே போயிட்டு நம்ம பையோ செல்லோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா லாசஸ்ல தான் முடியும்.